நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அப்படின்னா பாத்ரூம் என்ன தம்பி? அச்சி பையா. நீ என்ன இங்க பண்ற? நீங்க என்ன பண்ற? நான் தானே கேட்டேன், முதல்ல பதில் சொல்லு. என்ன பண்ற? அட என்னடா இது, மண்டபம் இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்களே, அழகா இருக்குதுன்னு சுத்தி பார்த்துட்டு வரேன். உன் நடையே சரியில்லை. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லு. இவ்வளவு பெரிய மண்டபத்துல உச்சா போறதுக்கு ஒரு இடம் இல்லடா. பார்த்து பார்த்து ரூமா கட்டி இருக்கிறாங்க. 4 பேர் பார்க்காம பாத்ரூம் போறதுக்கு ஒரு இடம் இல்லடா. அதான் அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன்டா. நீ எங்க? அப்பா, கடந்த 1.5 மணி நேரமா நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கிற முட்டியிலப்பா. பேசாம இங்க இருக்கிற ஏதாச்சும் தூண் பின்னாடி மறைஞ்சிருவோமா? வேணாடா, பேர் கட்டுடா. வேணாம், நான் அந்த பக்கமா வித்துறேன், நீ இந்த பக்கமா வித்துடு. யார் கண்ணுல முதல்ல பாத்ரூம் பட்டாலும் நம்ம போன்ல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரி. ஐயோ, இந்த நேரத்துலயும் வாடா, போட. கொடுத்துட்டோம்னா அடுத்த 2 நிமிஷத்துக்கு என்ன பண்றது? ஐயோ, உங்க மையன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாத மாப்பிளைய பார்த்துட்டான். யாரு யாருன்னு கேக்குறேன்ல. பாட்டி, நான் தான் பாட்டி. டேய், இன்னொரு தடவை உன் வாயால என்ன பாட்டி கீட்டின்னு கூப்பிட்ட, ஏண்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இத்தனை பவுன் போடுங்க அத்தனை பவுன் போடுங்கன்னு அலையுறீங்களே, எத்தனை பவுன் போட்டாலும் என் பேத்திக்கு ஈடாகுமாடா? பவுனுக்கு அலையாதடா. அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா, அதை மறந்துடாத. எனக்கு தெரியும் பாட்டி, நான் ஒன்றும் அதெல்லாம் கேட்கல. ஏய், நீ கேட்டனா உங்க அம்மா கேட்டனா எல்லாம் ஒண்ணுதான்றா. ஏண்டா, மத்த சமயத்துல ஊர்ல இருக்க நக்கல் பேச்செல்லாம் பேச தெரியுது இல்ல? உங்க அம்மா வாய் குசாம 100 பவுன் நகை கட்டப்போ வேண்டாம்மா அது தப்புமான்னு தட்டி கேட்க துப்பு இருந்துச்சா உனக்கு? பெருசா பேச வந்துட்டான். பேச மன்னிச்சிருங்க பாட்டி, அம்மா ஏதோ வீம்புக்கு அடம் பிடிக்கிறாங்க. டேய், தெரியும்டா உங்க நாடகம். ஆத்தாள் ஆக்காலும் பண்றதப்ப பூரா பண்ணுவாங்க. பின்னாடியே இவரு இவங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி டிராமா பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்க பார்க்காததா? கடைசியில நினைச்சத சாதிச்சிட்டீங்களடா. பொண்ணை கொடுக்கறதா இருந்தாலும் நகையை கொடுக்கறதா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நஷ்டம் கடைசியில எங்களுக்கு தான்றா. டேய், மீனாட்சி உன் மேல உசுரே வச்சிருக்கிறான்னு, இதுக்கு மேல எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நடத்தித்தான் தீருவாங்கங்கிற ஆணவத்துல தானே நீங்க 100 பவுன் கேக்குறீங்க. அப்படிலாம் இல்லை பாட்டி. அதுவும் முன்கூட்டியே ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஊரவே அழைச்சு வச்சு ஓலை வாசிக்கிற நேரமா பார்த்து மறுப்பு சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாவில அடிச்சிய. டேய், என் பேத்திய பத்தி உனக்கு தெரியாதுடா. ஒரு நிமிஷம் உன்னை போன்னு நினைச்சிட்டானா அப்புறம் உசுரே போனாலும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாடா. அவன் நெசமாவே பாசக்காரிடா. பாசத்தை பலகீனமா நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடுறீங்கல்ல, ஆடுற வரைக்கும் ஆடுங்கடா. நாங்களும் பாக்குறோம் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நீங்க என்னென்ன கலாட்டா பண்றீங்கன்னு. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க தமிழ். மன்னி பண்றது எப்பயாவது உடவை கேட்கணும்டா. வணக்கம் சொல்ற மாதிரி பாக்குறப்பெல்லாம் கேட்கக்கூடாது. ஏலை, உன்னை பிடிக்கலண்டா கூட இது நாள் வரைக்கும் உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சுடா. ஆனா இன்னைக்கு நகையே கேட்டு அட முடிச்சுக்க வர்றா. உன் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை சுத்தமா விட்டு போச்சுடா. ஏலை, ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, சத்தியமா என் தங்கச்சி உன் வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டாடா. உங்க அம்மா அவளை சந்தோஷமா இருக்க விட போறது இல்ல, நீயும் உங்க அம்மா பண்றத ஏன் எதுக்குன்னு தட்டி கேட்க போறதும் இல்ல. நடக்கட்டும் உங்க நாடகம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நாங்களும் பாக்குறோம். ஆச்சு, இந்த பையட்டு போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு எனத்து பேசி என்ன ஆக போகுது? வா ஆச்சு.